யோசிச்சு பாருங்க, 2026ஓட இந்த டிஜிட்டல் உலகத்தை ஒரு 2000 வருஷம் பழமையான ஞானம் ஆள முடியுமா? முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நிச்சயமா முடியும். நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய 10 திருக்குறள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒன்ன பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வெறும் 2 வரி இன்னைக்கு நம்ம படிக்கிற 1000 கணக்கான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை விட பவர்ஃபுல்லா இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம், ஏன் அதிர்ச்சி கூட கொடுக்கலாம். திருவள்ளுவர் சொன்ன அந்த ஒரு குறள், எண்ணித் துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அடடா, இந்த 2 வரியில எவ்வளவு ஆழம் இருக்கு தெரியுமா? இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அதாவது எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிக்கணும். வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பாருங்க எவ்ளோ எளிமையா சொல்லிட்டாருன்னு. அந்த எளிமைதான் அதோட மிகப்பெரிய பலமே. சரி, இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. ஆனா இப்போ இந்த 2026ல நம்மோட வேகமான ஒரே கன்ஃபியூஷன் நிறைஞ்ச வாழ்க்கைக்கு இது எப்படி செட் ஆகும்? இந்த பழங்காலத்து அழிவுரை இந்த மாடர்ன் உலகத்தோட இரைச்சல்ல நமக்கு எப்படி வழிகாட்ட போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம டெய்லி எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு கண்ணி வெடி மேல கால் வைக்கிற மாதிரி தான். சோஷியல் மீடியால என்ன போஸ்ட் போடலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், வேலைய மாத்தலாமா இல்ல புதுசா பிசினஸ் தொடங்கலாமா, பாப்பாப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம். இதுக்கு ஒரு சூப்பரா உதாரணம் சொல்லட்டுமா? அந்த கிரிப்டோ கிரேஸ் ஞாபகம் இருக்கா? சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த காயின் ராக்கெட் மாதிரி மேல போகுது, உடனே வாங்குங்கன்னு கத்துனதை கேட்டு எத்தனையோ பேர் அவங்களோட சேமிப்பெல்லாம் ஒரே ராத்திரியில கொட்டினாங்க. அந்த ஒரு இமோஷனல் வேகத்துல யாருமே யோசிக்கவே இல்ல. அதோட ரிசல்ட் என்னாச்சு? -85%. ஆமாங்க, யோசிக்காம எடுத்த ஒரே ஒரு முடிவு எத்தனையோ பேரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. இங்கதான் ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த பாடம் வேணா 2000 வருஷம் பழசா இருக்கலாம், ஆனா அதனால ஏற்பட்ட வலி அது புத்தம் புதுசு. வள்ளுவர் அன்னிக்கே சொன்னாரு, ஆனா நாம இன்னைக்கே அந்த வலிய உணர்றோம். அதனால இந்த 2026க்கான உங்க மாடர்ன் மந்திரம் இதுதான். ஒரு விஷயத்துல இறங்கறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, யோசிங்க, எமோஷன்ஸ நம்பாதீங்க, உங்க அறிவை பயன்படுத்துங்க. இது இன்னைய உலகத்துக்கான டாப் 10 திருக்குறள்ல ஒன்றுதான். இதே மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின திருக்குறள் எது? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எங்க லிஸ்ட்ல அது இருக்கா இல்லையான்னு. மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க.